எனக்கு ஆக்சுவலி படம் பிடிச்சிருந்தது. ஏன்னா ரியாலிட்டியை ஒட்டின ஒரு படமாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு எப்போவுமே கடன் தொல்லைகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைங்கள படிக்க வைக்கணும், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்காது. வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு கனவை ஏற்படுத்தி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்களே. இதுக்கு நடுவில் ஒருத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதானே படம். அது ப்ளஸ் ரியாலிட்டியை ஒட்டி இந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து அடிக்கடி ஹஸ்பண்டோட சண்டை போடுது, இருந்தாலும் ஹஸ்பண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டிய நிலமை. அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கல்யாணமே பண்ணக்கூடாது, பொண்டாட்டி வந்து கத்திக்கிட்டே இருக்கா, பிரச்சனையாக இருக்குன்னு. உங்களுடைய கனவுகளை சுமந்து தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் பிடிச்சி வைக்கிறதுனால தான் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியுது. முனிஷ்காந்த் சொல்லுவார், பணம் கிடச்சதுக்கப்புறம் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தைங்களை டிஸ்ஓன் பண்ணுறாரு. அந்த குழந்தையும் பொண்டாட்டியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் வளர்த்து எடுத்துருவா அப்படின்ற மாதிரி. ஸோ படம் ரியாலிட்டியோடு இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ், சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே ஓகே.